ஓரளவுக்கு நம்ம படிச்சிட்டோம். வெரி குட். ஸோ இப்போ வந்து குறுவிட வினாக்களுக்கு நம்ம போயிடலாம்ப்பா, சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்டமாற்று முறை, நாலங்காடி அல்லங்காடி. நான் நாலங்காடிக்கும் அல்லங்காடிக்கும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஒன் வேர்டு படிக்கும்பொழுதே சொல்லிட்டேன். அதனால் அது ஒரே லைன்லேயே முடிஞ்சிருப்போம். ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஆக்சுவலி இந்த லெசனே ஈஸி தான், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பண்டமாற்று முறை என்றால் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம்ல. பண்டமாற்று முறைனா என்ன? இப்போ நான் எங்கள் தோட்டத்தில் நிறைய வந்து மிளகா வந்து விளையுது, மிளகாய், சரிங்களா? இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குற என் செலாக்குட்டிஸ் வீட்டில் வந்து என்ன விளையுது, ஒரு அரிசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் நிறைய நெல் விளைவிச்சு அரிசி வச்சுருக்கீங்க. இப்போ என்கிட்ட மிளகா இருக்குது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சமையலுக்கு மிளகா தேவைப்படுது. எங்கள் வீட்டு சமையலுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு சாப்பாடுக்கு நெல் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் பண்டமாற்று முறையில் பண்ணிக்கலாமா? நான் இவ்வளோ மூட்டை மிளகா தரேன், நீங்கள் இவ்வளோ மூட்டை எனக்கு அரிசி தாங்க அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம்ல. அதை தான் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இன்னும் வார்த்தையாக தூய தமிழில் கோர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு மாற்றாக பரிமாற்றம் செய்யப்படும் முறையை பண்டமாற்று முறை எனலாம். திருப்பி சொல்லவாப்பா, ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு மாற்றாக பரிமாற்றம் செய்யப்படும் முறையை பண்டமாற்று முறை எனலாம். சரிங்களாப்பா? இம்பார்ட்டன்ட் 2 மார்க், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நாலங்காடி என்றால் என்ன? ஆல்ரெடி சொன்னதுதான். பாண்டியர் ஆட்சி காலத்தில் பொருட்கள் விற்கும் இடத்தினை அங்காடி என அழைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ பாண்டியர் மன்னர் காலத்தில் தான் பொருள் விற்கிற இடத்தெல்லாம் அங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னல, இந்த யூனிட் ஃபுல்லாகவே பாண்டியர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அங்காடி அப்படி என்னன்னு கேட்டால் கூட, அங்காடி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் என்ன எழுதலாம், பாண்டியர் ஆட்சி காலத்தில் பொருட்கள் விற்கும் இடத்தினை அங்காடி என அழைப்பர். இது நாலங்காடி மற்றும் அல்லங்காடி என இரு வகைப்படும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அதாவது புரிஞ்சு படிச்சோம்னா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு. நம்ம மனப்பாடம் பண்ணால் இவ்வளோ விஷயம் தெரியாது. அதனால தான் எப்பயுமே புரிஞ்சு படிக்கணும் செலாக்குட்டிஸ். சரிங்களா? அப்போ நாலங்காடினா என்ன? பாண்டியர் ஆட்சி காலத்தில் பொருட்கள் விற்கும் இடத்தினை அங்காடி என அழைக்கப்பட்டது. அப்பொருட்களின் விற்பனை பகலில் நடந்தால் நாலங்காடி என அழைக்கப்பட்டது. சூப்பர். அப்படியே அல்லங்காடி வாங்க பார்க்கலாம். அப்படி வேறுபடுத்தி படிச்சிடலாமா? பாண்டியர் ஆட்சி காலத்தில் பொருட்கள் விற்கும் இடத்தினை அங்காடி என அழைக்கப்பட்டது. அப்பொருள் விற்பனை இரவில் நடந்தால் அல்லங்காடி என அழைக்கப்பட்டது. டிஃபரன்ஸ் புரியுதாடா? நாலங்காடி நாளில் நடந்தால், பகலில் நடந்தால் அது வந்து நாலங்காடி, இரவில் அப்படின்னு நடந்தால் வந்து அது அல்லங்காடி. சரிங்களா? அப்போ 2 மார்க் சமத்து பிள்ளையாக நம்ம படிச்சிட்டோம். அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 மார்க்கு போக போகிறோம்ப்பா. சரிங்களா? 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வணிகம் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. வணிகம்னா என்ன? நம்மளுமே சோஷியல்லேருந்து எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கோம் தமிழில். அப்போ என்ன அர்த்தம்? பொருளாதார நடைமுறை பணிகளோடு தொடர்புடைய உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம், பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் துறையே வணிகம் எனப்படும். ரொம்ப சிம்பிள்ப்பா. ஆனால் கொஞ்சம் என்ன மேம் ஒரு மாதிரி இருக்கே வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ பொருளாதார நடைமுறை பணிகளோடு தொடர்புடைய, அதாவது நம்ம பொருளாதாரம் வணிகம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? பொருளாதார நடைமுறை பணிகளோடு தொடர்புடைய உற்பத்தி, எவ்வளோ உற்பத்தி ஆகுது, அதனுடைய பரிமாற்றம், நம்ம வணிகம் செய்கிறத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பரிமாற்றம் செய்கிறோம்ல, அந்த பரிமாற்றம், அதை எப்படி விநியோகம் செய்கிறோம், அந்த விநியோகம், பொருட்கள் அப்புறம் சேவைகளுடைய நுகர்வு தொடர்பான பணிகளை நம்ம மேற்கொள்றதுடையே தான் வந்து வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருவூர் பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக அப்படின்னு சொல்கிறாங்களா. நம்ம மருவூர் பாக்கம் வந்து 10th சிலப்பதிகாரத்திலே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அதனால் வந்து அந்த ஒரு கான்செப்டோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அப்போ பூம்புகார் போன்ற பெரிய நகரங்கள், பூம்புகாரை எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? அப்போ மருவூர் பாக்கம் அப்படின்றது ஒரு உள்நாட்டு நகரம்ப்பா, ஒரு நம்ம ஊரில் இருக்க ஒரு சிட்டி மாதிரி. ஆனால் அதுவே பட்டினப்பாக்கம் அப்படின்றது கடலோர நகரம்ப்பா, அப்படியே கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ இதுக்கே 2 வேரியபிள் இருக்குது, நம்மளுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. அப்போ பூம்புகார் போன்ற பெரிய நகரங்களில் மருவூர் பாக்கம் ஒரு உள்நாட்டு நகரம் மற்றும் பட்டினப்பாக்கம் வந்து ஒரு கடலோர நகரம் ஆகியவை என்னென்னத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு பாருங்க. உணவு பொருள் மற்றும் இதர பல்பொருள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களாகும். எல்லாமே அந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்வாங்க. மருவூர் பாக்கம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அங்கே எங்கென்ன பொருட்கள் வியாபாரம் செய்வாங்க, யார் யார் வியாபாரம் செய்வாங்க, எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இவை அங்காடிகளையும் பெரு வியாபாரிகளையும் கொண்டிருந்தது. அப்போ அங்காடினாலே என்ன அர்த்தம்? பெரிய பெரிய சந்தை. அப்போ பாண்டியர் காலம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக நடைபெற இடங்களாக இவை இருந்தன. வெளிநாட்டு வர்த்தகம் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீதி நம்மளுக்கு என்ன எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? 3, 4, 5. இன்னும் 3 கொஸ்டின் அண்ட் பிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 3 கொஸ்டின்ஸையும் பிக் கொஸ்டின்ஸையும் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக போடுறேன். நீங்கள் எஸ்பெஷலி இந்த கொஸ்டின்ஸை மறக்காமல் ஒரு டைம் ரீட் பண்ணி வைக்கணும். அண்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் பை, டேக் கேர், நல்லா படிங்க.